பிரைஸ் லார்ட். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நம்ம முடிவு பரியந்தமும் அவர்கிட்ட நிலைத்திருக்கணும்னு ஏசப்பா அந்த நாள் கூட சொல்கிறாரு. ஏன்னா நம்மளுக்கு இந்த அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பா தேடி போவோம். அந்த அதிசயம், அந்த அற்புதம் நம்மளுக்கு நடந்த பிறகு நம்ம மறுதளிச்சுட்டு திரும்பி நம்ம எந்த இடத்துல இருந்தோமோ அந்த இடத்துக்கே நம்ம வந்துடுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தர் இப்போ ஏசப்பா நம்மளுக்கு அதிசயம் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிற நீங்கள் நம்பினீங்கன்னா, அவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்மளுக்காக சிலுவையில் அறையப்பட்டது உண்மைனா, நீங்கள் அவரை நம்பி போகும்போதே நீங்கள் நம்பிக்கையோடு போகணும். அந்த விஷயம், அந்த காரியம் நம்மளுக்கு நடக்கலைன்னா கூட அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரை நம்ம பற்றி இருக்கும்போது நிச்சயமாக ஏசப்பா நம்மளுக்கு முடிவு பரிந்தத்தில் பெரிய காரியத்தை ஏசப்பா நம்மளுக்கு செய்வார். ஏசப்பா அந்த நாள் கூட சொல்கிறாரு. ஆனால் தான் இந்த வசனத்தில் கூட சொல்லியிருக்கிறாரு, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு. நம்ம என்ன சோதனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் முடிவு பரியந்தம் அவர்கிட்ட நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக ஏசப்பா முடிவு வருகை காலத்தில் நம்ம ரட்சிக்கப்படுவோம். நித்திய ஜீவனத்துக்குள் நம்ம பிரவேசிப்போம். ஏசப்பா அந்த நாள் கூட சொல்கிறாரு. நீங்கள் அவரை மட்டும் நம்புங்க, அவரே சார்ந்துருங்க. ஏசப்பா உங்களுக்கு பெரிய காரியம் ஏசப்பா செய்வார். ஏசப்பா கொடான நன்றி செலுத்துறேன். God bless you.